ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம்னா சூப்பரான தேங்காய் பால் கொழுக்கட்டை தாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட ட்ரிபிள் எஸ் பிரின்சஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். பால் கொழுக்கட்டைக்கு தண்ணி கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் பால் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு லைட்டாக போட்டு தண்ணி சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்போ நம்ம சுடு தண்ணி ஊற்றி பிசையும் போது நல்லா சாஃப்டாக ஆயிடும். கொழுக்கட்டையும் நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சு இப்போ இந்த மாவை நான் குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓவல் ஷேப்லேயும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு குட்டி குட்டி மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஜீரா ரெடி பண்ணலாம். ஜீரா நான் இன்னைக்கு வெள்ளத்துல தான் காய்ச்சுறேன். வெள்ளத்தை நல்லா கரைச்சிட்டு அதில் மண் இருக்கும், அதனால அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. நான் 3 ஏலக்காய் போட்டிருக்கேன். இப்போ நான் இதை கடாயிலேயே ஊற்றிடுறேன். கடாயில் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பால்ஸ் எல்லாமே நம்ம போட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நம்ம போடும்போது அது அந்த பால்ஸ் அந்த கொழுக்கட்டை எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. அதனால எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த வெள்ளைப்பாகலை நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா அந்த கொழுக்கட்டை அந்த ஸ்வீட் ஏறும் போது நம்மளுக்கு இன்னமும் டேஸ்டா இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ள நம்ம கொஞ்சம் மாவு ரெடி பண்ணலாம். இப்போ நான் ஒரு கிளாஸ் தண்ணிக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து கலக்கிக்கிறேன். அரிசி மாவு நல்லா கட்டியே இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கி எடுத்துக்கோங்க. இது நம்ம ஊற்றும் போது அந்த தேங்காய் பால் நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியாகும். அதனால நான் அந்த 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம அந்த கொதிக்கிற கொழுக்கட்டை இதுல ஜீரால ஊத்திடலாம். ஊற்றி கைவிடாம நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா கட்டி ஆயிரும். அதனால நல்லா கைவிடாம கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி நம்ம ஊற்றும் போது கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும், நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் டேஸ்டா இருக்கும். இப்போ இதை ஊற்றி முடிச்சதுக்கு அப்புறம் நான் தேங்காய் பால் அரைச்சி வச்சிருக்கேன். அந்த தேங்காய் பாலும் நம்ம அப்படியே ஊற்றிடலாம். நான் தேங்காய் எடுக்காம நான் அதை அப்படியே ஊற்றிருக்கேன் அரைச்சி. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டா இன்னும் கெட்டியா நம்மளுக்கு திக்னஸ் ஆகும். உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்வீட்னஸ் திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு பாருங்க, இது நான் இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும்னு சொல்லிட்டு இதை நான் கொதிக்க விடுறேன். இப்போ நம்மளுக்கு சூப்பரா இது ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பரா டேஸ்டியா பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, டாட்டா, பாய் பாய், லவ் யூ ஆல்.